அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீதான பாலியல் தாக்குதலில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் வேறு புத்தக வெளியீட்டு விழாவில் தம்பி ஞானசேகரன் என்று தான் குறிப்பிட்ட ஞானசேகரன் வேறு என்பதை தெளிவுபடுத்தினார் சபாநாயகர் அப்பாவு. நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அப்பாவு தன்னுடைய காணொளியை வெட்டி ஒட்டி தவறாக சித்தரித்து வெளியிட்டுள்ளனர் என்றும் விமர்சித்தார். தம்பி ஞானசேகரன் நீங்க அந்த வீடியோ ஃபுல்லா பாத்திருக்கீங்க. நான் கடந்த 10ஆம் தேதி நிரஞ்சன் ஒரு தம்பி ஒரு புக் எழுதினார். இந்தியாவின் வெற்றின்னு நினைக்கிறேன் அந்த புக்கு பேரு. அதை வெளியிட போகும்போது நீங்க சொன்ன பெயர் கொண்ட ஞானசேகரன் ஒரு ஆள் எனக்கு துண்டு போட வந்தாரு. அந்த துண்டு போட்ட உடனே என்னப்பா ஞானசேகரன் சொன்ன உடனே என்ன பயமாலாம் இருக்கு. நீ அந்த ஞானசேகரன் இல்ல நான் அது இல்லை அப்படின்னு ஜாலியா பேசினேன். அவ்வளவுதானே தவிர அந்த ஞானசேகரனா கையை காட்டிதான் என் தம்பி ஞானசேகரன் பெயர் கொண்டவர் தான் இந்த தவறு பண்ணிருக்காரு. அதுக்கு தான் 3 IPS ஆபீசர் பெண்கள் போட்டீங்கன்னு சொன்னோம். அதை எடுத்து அதே வீடியோல இன்னும் நிறைய இருக்கு. நீங்களே எடுத்து பார்த்து எவ்வளவு ஒப்பீட சொல்லியிருக்கேன். இந்த 2 பேர் ஒப்பீட மாதிரி நிறைய சம்பவங்களை ஒப்பிட்டு இருக்கேன். அதெல்லாம் நீங்க போய் கேளுங்க. அதெல்லாம் எடுத்து போடக்கு தயாரானு கேளுங்க. இதனிடையே பத்திரிகையாளர் நிரஞ்சனும் ஒரு விளக்கத்தை வெளியிட்டுள்ளார். சபாநாயகர் அப்பாவு இவருடைய நூல் வெளியீட்டு நிகழ்வில் பேசுகையில்தான் தம்பி ஞானசேகரன் என்று ஒருவரை குறிப்பிட்டார். அப்பாவு குறிப்பிட்ட ஞானசேகரன் வேறு ஒருவர். அப்பாவு மீதான குற்றச்சாட்டு திட்டமிட்ட திரிபு என்கிறார் நிரஞ்சன். அப்பாவு அவர்கள் பத்தின வீடியோ ரொம்ப வேகமா பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை அளிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த நிகழ்வு நான் எழுதிய இந்தியா வென்றது புத்தகத்துடைய வெளியீட்டு விழாவில் நடந்த நிகழ்வு தான் இப்ப பரவிக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுல ரொம்ப வயதான ஒரு நபரான LIC ஏஜென்ட் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்ட ஞானசேகரன் அப்படின்றவரும் வந்திருந்தாரு. நாங்க பொதுமக்கள் யார் வேணாலும் வரலாம் அப்படின்றதுனால யாரையும் தடுக்கல. அப்படி வந்தவர் அப்பாவு அவர்களுக்கு மேடையில ஏறி துண்டு போட்டு மரியாதை செலுத்தினாரு. உடனே அவர் பேர் என்னன்னு கேட்ட போது ஞானசேகரன் சொன்னாரு. உடனே இந்த பெயர் தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு, இது சம்பந்தமான வழக்குகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான கிளாரிபிகேஷன்ஸ்லாம் அப்பாவு அவர்கள் ஸ்டேஜ்லயே கூட கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறமா முன்வரிசையில் அவர் உட்கார்ந்திருந்த பொழுது அந்த ஞானசேகரனை குறிப்பிடல அப்பாவு அவர்கள். முன்வரிசையில உட்கார்ந்திருந்த அந்த வயதானவரை தான் குறிப்பிட்டு தம்பி ஞானசேகரன் சொன்னாரு. அதனால அந்த ஞானசேகரன் வேற இந்த ஞானசேகரன் வேற அப்படின்றத ரொம்பவும் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு.